ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 5வது ஒரு நாள் போட்டியில் ஒரு சம மாசான ஒரு பேட்டிங் வந்து ஷிகர் தவனும் ரோஹித் சர்மாவும் திருப்பியும் மீண்டும் 5வது ஒரு நாள் போட்டியில் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கா முதல் 3 போட்டிகளில் சரியான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. இந்த நேரத்தில் எப்படியும் ஷிகர் தவன் உலகக்கோப்பைக்கு தேர்வாவதில் மிகப்பெரிய ஒரு கடினம் ஏற்படும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த நேரத்தில் ஷிகர் தவன் என்ன பண்ணாருனாக்கா மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை விளையாடினாரு. அதன் மூலியமாக செஞ்சுரியும் அடிச்சிருந்தார். இந்த பக்கம் ரோஹித் சர்மாவும் ஒரு செம்மையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஜஸ்ட் மிஸ்ல இது அண்டர் ரன்னை மிஸ் பண்ணியிருந்தாரு. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்தியன் அணியோட ஓப்பனிங்கை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய வீரர்கள் மிகுந்த ஒரு ஆலோசனையில இருப்பாங்க. ஆனாலும் கூட அதுக்கு விட்டு கொடுக்காமல் இந்தியன் அணியோடைய ஓப்பனிங்கான ஷிகரும் அண்ட் ரோஹித் சர்மாவும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பட்சத்தில் போன மேட்ச் மாதிரி ஒரு இமாலய ஸ்கோரை குவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேசிங்கிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஷிகர் அண்ட் ரோஹித் இன்னைக்கோட ஆட்டம் எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.